ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நோக்கரனர்களை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கிறாரு. அருமையான அமைப்பு. ராசிநாதன் வலுப்படுறாரு. கேது கூட சேர்ந்து சூட்சும உலகில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல புதன், குரு, 4ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல ராகு. இந்த அமைப்பில் கிரக நிலையில் இருக்குது. 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் செவ்வாய் கூட சேர்ந்து. பரவாயில்ல, 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கலாம். செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கனால செவ்வாயுடைய கெடுபலங்கள் குறையும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விருச்சிக ராசியில் தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சிம்மத்தில் தான் செவ்வாய் இருக்கிறார். அதான் சிம்ம ராசின்னு சொல்லிட்டேன். சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறது, அது நட்பு பெற்று இருக்கிறாரு. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. 6ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். உத்தியோகம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமானவர் உங்களுக்கு வேண்டியவர் ஆகிட்டார். அவர் விட்டுறாதீங்க. இனிமேல் எல்லாமே இவர் தான். அவர் யார் சார்? அவர் தான் குரு பகவான். ராசிக்கு 2-5 கூடியவர். தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, புத்திர ஸ்தானாபதி, தனகாரகன். அதாவது ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா குரு தாங்க வேணும். குருக்கு அதான் கிரேஸ் இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு தான் ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்குறாரு. 1000 தான் மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தாலும் பணம் இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாக போயிடும். கொஞ்ச நாளில் எல்லாம் மறந்துடும். பணம் எல்லாத்தையும் மறக்க வைக்கும். பணம் தான் ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம், சொகுசு, தாய் தப்பணம் தவிர மற்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கறது பணம் தான். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தாய் தாப்பன் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆளாக இருப்பாங்க. மற்றதெல்லாம் 2ஆக இருக்கும். ஒருத்தனுக்கு 2 அக்கா, 2 அண்ணன் இருக்கலாம், 2 தம்பி, 2 தங்கச்சி இருக்கலாம். எல்லாம் டபுளாக இருக்கும். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்கும். ஆனால் தாய் தாப்பா அப்படி இருக்காது. ஒரே தாய், ஒரே தகப்பன், ஒரே கடவுள். சரியா? இந்த தாய் தகப்பன் கடவுள் இவங்க தான் ஒரே ஒரு முகமாக இருக்கும். கடவுள் கூட நிறையா இருக்கிறாங்க. முருகன், சிவன், பெருமாள் அப்படின்னு நிறைய பிரிக்கலாம். கடவுளில் கூட நிறைய தெய்வங்கள் இருக்குது. ஆனால் தாய் தகப்பன் மட்டும் ஒருத்தர் தான் இருக்க முடியும். ஒரு குழந்தைக்கு ஒரு தாய், ஒரு தகப்பன் தான். அதில் மாற்றமே கிடையாது. சரியா? இது நிதர்சனமானது, சத்தியமானது. அப்பேற்பட்ட அமைப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போதைக்கு குரு ஒரு மாற்றுக்கு அப்பாற்பட்டவர். ஏன்னா அவர் பொருளையும் கொடுக்குறவர், பிள்ளையும் கொடுக்குறவர். ஒரு மனிதனுக்கு பொண்ணும் பிள்ளையும் தான் முக்கியம். அது பொருள் இந்த காலத்தில் வாங்குறதுக்கு, இந்த காலத்தில் இப்போ 100% நம்ம நல்லபடியாக இருக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது. எதிர்காலத்தில் நம்ம பிள்ளை பேரை சொல்கிறதுக்கு பிள்ளை தேவைப்படுது. நம்ம சேர்த்து வச்ச சொத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளை, பேர் சொல்ல ஒரு பிள்ளை தேவைப்படுது. ஸோ அது 2ஐயும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். அவர் இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே நல்ல நன்மையில் இருக்கிறாரு. புதன் கூட சேர்ந்து இருக்கிறார். 8 கூடையும் கூட சேர்ந்து வலுப்பட்டு இருக்கிறாரு. 10 யோகத்தில் புதன் இருக்கிறார். 8-11 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கிறது. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும். ஆனால் சில உடல் உபாதிகள் இருக்க தான் செய்யும் இந்த காலகட்டத்தில். சரியா? உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் உபாதிகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு. ஏன்னா புதன் ராசிக்கு 11-8 கூடையவன், 8ஆம் 8ஆம் ஸ்தானத்திலேயே குரு கூட சேர்ந்து இருக்கிறார். குரு வயிற்று பாகத்தை குறிக்கிற கிரகம். சரியா? வயிறு சம்மந்தப்பட்ட செரிமான பிரச்சனைகள், கேஸு, எல்லாமே வயிறு பாகத்தை குறிக்கிற கிரகம். குரு கூட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கரெக்டாக நல்லா பார்த்தோம்னா 16ஆம் தேதியே புதன் எப்போ வந்தார்? 6ஆம் தேதியே வந்துட்டார். சரியா? 6ஆம் தேதி அந்த காலகட்டத்திலேருந்தே இருந்திருக்கும். 5ஆம் தேதியே சொல்லலாம். 5/6/2025 21/6/2025 வரைக்கும் புதன் 8ஆம் இடத்துல இருப்பார். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த நான்வெஜ் சாப்பிட்றது, புரோட்டா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றது, இரவு நேரங்களில் ஹெவி ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துருங்க. அதுபோல் இப்போ வெயில் நேரம் வேறு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். இந்த வைகாசி மாதம் முழுக்க இருப்பார். அடுத்து 8ஆம் இடத்துக்கு போனாலும் நல்லதான். 8ஆம் இடத்துக்கு போனாலும் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைவார். ஆனால் 8ல் சூரியன் இருக்குது. தூரதேச அலைச்சலை கொடுக்கும். 10 கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், பதட்டம் இருக்கும். ஸோ 8ஆம் இடத்துல சுப தொடர்பு இருந்தாலுமே அந்த உடல் சம்மந்தப்பட்ட உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதனால் உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை அறவே விட்டுருங்க. இந்த புரோட்டாவை தூக்கி போட்டுருங்க. புரோட்டா சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பு. குறிப்பாக ஒரு 40 வயசு தாண்டவர்கள் இதில் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அதுபோக ஆயில் ஃபுட்லாம் சாப்பிடாதீங்க. எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, அப்புறம் நான்வெஜ்ஜு, ஓடுறது, நடக்கிறது, பறக்கிறது, அது போடுறது, சரியா? இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும். புலால் உணவு எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவு நல்லாயிருக்கும். மற்றபடி நல்லா இருக்குங்க. கிரக நிலைகள்லாம் சூப்பராக இருக்குது. வாயை மட்டும் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுருங்க. ஏன்னா வாய்க்கு பூடுனா பேச்சு நல்லா பேசுங்க. பேச்சுறதுல லாபம் தான். ஆனால் சாப்பாடு விஷயத்தில் வாய்க்கு ஒரு பெரிய பூட்டு போட்டுருங்க. கண்டதை சாப்பிடாதீங்க. திட்டமாக அளவாக சாப்பிடுங்க. சிறப்பாக இருப்பீர்கள். அதாவது உணவே மருந்தாக இந்த காலத்தில் பாதிக்கணும். நீங்கள் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். அவர் விட்டுறாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து கிரகங்கள் அவர் தாண்டி தான் போகுது. புதன், சூரியன், சுக்கிரன் ராசிக்கு 8-11 கூடையவன், 10 கூடையவன், அதே மாதிரி 7-12 கூடிய சுக்கிரன், எல்லா கிரகங்களுமே அடுத்தடுத்து குருவை சாண்டி போகிறாங்க. குரு இப்போ ஒரு டோல் கட் மாதிரி இருக்கிறார். எல்லாத்துக்கும் அவர் தான் இப்போ கேட்டில் இடம் விடுறாரு. ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணுறாரு. ஸோ குருவுடைய அனுக்கிரகம் இருக்குது. ஸோ குருவுடைய அனுக்கிரகம் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு பொருளும் பிள்ளையும் தான்.
குரு வந்து பொதுவாக ஒரு மனிதனுக்கு விருச்சிக ராசிக்கு வந்து பொருளை கொடுப்பாரு, தனத்தை கொடுப்பாரு, நல்ல வாக்கை கொடுப்பாரு, படிப்பை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு, ஆளுமையை கொடுப்பாரு, அதிகாரத்தை கொடுப்பாரு, பெரிய மனுஷத்தனத்தை கொடுப்பாரு, புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு, பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாரு, இப்படி நிறைய கொடுப்பாரு. ஒரு மனிதனாக வாழ்றதுக்கு அனைத்தையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். நல்ல தாய் தந்தை, நல்ல ஒரு ஆசான், நல்ல ஒரு தொழில், நல்லபடியாக ஒரு மனிதன் இருக்கிறதுக்கு நல்ல புத்தி, எல்லாத்தையும் கொடுக்குறவர் வந்து குரு பகவான் தான். கூறுவார கொடுக்குறவர் குரு பகவான் தான். அதனால தான் கூறுன்னு வச்சுருக்கிறாங்க. கூறு அப்படிம்பாங்க, கூறு கட்ட பயலே அப்படிம்பாங்க ஊரில். கூறுன்னா என்ன? புத்தின்னு அர்த்தம். அந்த கூறாக பிரித்து பார்க்குறது தான் அந்த புத்திங்கிறது. புத்திங்கிறது என்ன? ஒரு விஷயத்தை பிரித்து பார்க்குறதெல்லாம் புத்தி இருக்குது. பிரித்து பார்த்து அது நல்லதாக கெட்டதாக கண்டுபிடிக்கணும். அதுதான் அங்கே தான் அவனுடைய திறமை இருக்குது. புத்திங்கிறது என்ன? கூறாக பிரிக்கிறது. சரி, அதான் கூறுங்கிறாங்க. கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா காய்கறிகளை கூறாக பிரித்து வச்சுருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரியா நேர்களே, ஒரு கயிறை பிரிங்க, நூலாக பிரியும். இது மாதிரி தான் நிறையா இருக்குது, பேசலாம். சப்ஜெக்ட் நிறையா இருக்குது. ஒரு நாள் நான் பேசுகிறேன். நான் ஜோதிடத்தை ஒட்டி ஏகப்பட்ட கருத்துக்கள்லாம் இருக்குது. சரியா நேர்களே, ரிலேட்டடாக இருக்குது. சில விஷயங்கள் அமானுஷ்ய சக்திகளாகவும் இருக்குது. சரியா, டெலிபதி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறது கூட சொல்லலாம். சரியா, அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் பார்ப்போம். டிஎஸ்பி பவர்லாம் என்னென்ன நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் நான் சொல்கிறேன். நான் கிரகங்களும் அதுக்கு சம்மந்தப்பட்டு இருக்குது. அதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. சில ஜோதிடர்களுக்கே இருக்குது. பேசும்போதே டக்குன்னு வேறு டாபிக் போயிடுவாங்க, போய் தன்னை மறந்து பேசுவாங்க. அப்போனா அவங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். சரி நேர்களே, இப்போ நம்ம ஸ்கிப் ஆக வேண்டாம். குருவுக்கு தான் வந்தேன். ஏன்னா குருவுடைய பலன் இருக்குதுன்னா ஆள் கூறுவாராக இருப்பீங்க. சரியா, எதுலையுமே வந்து ஒரு திறந்த நேர்த்தியாக இருப்பீங்க. குரு பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்பம், வாக்கு, தனம், படிப்பு, முகம் எல்லாத்திலும் ஒரு தெளிவு இருக்கும். சரியா, பார்க்க ஆள் தீட்சியமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். தாப்பநாள் உறவு நல்லாயிருக்கும். தாப்பனால் ஒரு ஏற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், உதவி இருக்கும். தாப்பனுடைய வீட்டிலேருந்து சீதனம் வரும், அன்பளிப்பு வரும், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும், பெருமைப்படுவீங்க. கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவீங்க, பூர்வ பண்ணி சொத்துக்கள் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ குருவை வந்து நேர்கட்டியாக பிடிச்சிக்கோங்க. குரு அனுக்கிரம் நல்லா இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். அது மாதிரி தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பம் நல்லாயிருக்கும். கணவன் மணி சேர்ந்து வாழ்கிற குடும்பம் நல்லாயிருக்கும். இணக்கமாக இருப்பீங்க. என்னதான் சலுப்புன்னு பேச்சு இருந்தாலுமே வெளி தொடர்றதுக்கு வந்து யூனிட்டியாக டீமாக இருப்பீங்க. 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். உங்கள் தம்பி தங்கச்சியில் நல்ல வேலைக்கு போவாங்க. இருப்பினும் தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில கான்ட்ராவர்சன் இருக்கும். சரியா, அவங்க எதுவும் கடன்பட்டு உங்களை வந்து கையை கட்டி நிற்க வைப்பாங்க. அதனால் தம்பி தங்கை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுபோக வந்து தாய் விஷயத்தில் நல்லாயிருக்கும். தாயாரோட ஆதரவு இருக்கும். தாய் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. தாய் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. தாய் நல்லா இருப்பாங்க. விவசாயம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, குறிப்பாக பெட்ரோல் பங்கு வச்சுருக்கிறவங்க, ஆயில் அண்ட் சர்வீஸ், இது இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அடுத்து வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு நல்லாயிருக்கும். உயர்கல்வி நல்லாயிருக்கும். பிள்ளைகள் உயர்கல்வி படிச்சுட்டு வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போது நல்லாயிருக்கும். பிள்ளைகள் வந்து தாய்கிட்ட நல்லா அன்பாக இருப்பாங்க. தாய் அன்போடு இருப்பாங்க. குடும்பத்துக்கு வேண்டிய பிள்ளைகளாக இருப்பாங்க. நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்கு இப்போ பிள்ளைகள், உங்கள் குழந்தைகள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, வயதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். அவங்க படிப்பு, உத்தியோகம், திருமண வாய்ப்பெல்லாம் நினைத்தபடி கை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்து போகிறவங்களை எப்படி சார் இருக்கும்? உத்தியோகத்து போகிறவங்க நல்லா கொஞ்சம் கீர்த்தியாக இருப்பீங்க, ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க, விடாமரிச்சியாக இருப்பீங்க, எப்பாடுபட்டாலும் பிற்பாடு பட மாட்டீங்க. உத்தியோகத்து போகிறவங்க நல்லா அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல இந்நேரம் நல்லா மல்டி லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். சரியா, கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருக்கோ, அதை தவிர்த்துருங்க. நான் பெருசா நீ பெருசான்னு இருக்கும். அது எதில் வரும் சார் அப்படின்னா, செய்கிற காரியத்தில் வரும். நீங்கள் 2 பேரும் செஞ்ச காரியத்தில் சில பிரச்சனைகள் வரும். ஏன் இப்படி செஞ்சிட்டீங்க, என்கிட்ட ஏன் கேட்காம செஞ்சீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சடவு வரும். சரியா, சடவுனா என்ன? மன வருத்தம். அந்த சடவு வரும், ஆனால் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்கும். 2 பேரும் சேர்ந்து சடவு பட்டாலுமே குடும்ப வாழ்க்கை 2 பேரும் சேர்ந்து செய்கிற விஷயங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வயிறு சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களும் நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல பணம் வரும். வெளிமாநில தொடர்புகளுக்கு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். வாரா கடன்லாம் வசூலாகும். வரவேண்டிய பணங்கள்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு வரதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சார் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, தாப்பன் வழியில் எப்படி சார் இருக்குது? தாப்பன் வழியில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து படிப்புக்காக, தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக தாப்பனை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. சரியா, தாப்பனை வழி உறவு முறைகிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். சரியா நேரில் தொழில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா, தொழில் வந்து உங்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக வியாபாரம் பண்ணுறவங்க, நவதானிய வியாபாரம் பண்ணுறவங்க, பலசர கடை வச்சுருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, பேங்கர்ஸ், நகை கடை வச்சுக்கிறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பணம் சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க,
அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் பொருட்கள், மென்பொருட்கள் விற்பனையாளர்கள், அது தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் எப்படி சார் இருக்கும்? தொழில் நல்லா இருக்குங்க. குறிப்பாக மட்டன் ஷாப் வச்சுருக்கிறவங்க, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மருத்துவ தொழில் பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிற டாக்டர்ஸ், ஓனாக வச்சுருக்காங்களா ஹாஸ்பிட்டல்லாம், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியாக நேரில் அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குற பணியாட்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதெல்லாம் உத்தியோகம் தான். ஸோ அந்த உத்தியோகஸ்தர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்க உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, ஸ்மார்ட்டாக இருப்பீங்க. சரியா? இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஹேர் பண்ணி கேட்பீங்க, அக்கறையாக இருப்பீங்க, எடுத்தேன் கழுத்தேன்னு இருக்க மாட்டீங்க, நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பீங்க, நல்ல ஒரு பேர் வாங்குவீங்க. அடுத்து எப்படி சார் லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னா, லாபம் நல்லா தான் இருக்கும். சரியா? லாபம் நல்லாயிருக்கும். லாபம் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கல்வி அறக்கட்டளை வச்சுக்கிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சுக்கிறவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட் வச்சுக்கிறவங்க, புஸ்தக கடை வச்சுருக்கிறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறவங்க, திருமண மகால், திரைப்படம், இப்படி நிறைய சொல்கிறேன் பார்த்தீங்களா, வர்த்தகங்கள், ட்ரேடிங்ஸ், இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சிறு குறு வியாபாரிகளுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அயனசேன போகம் எப்படி சார் இருக்கும்? அயனசேன போகம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அயனசேன போகம் வந்து நல்லா ஒரு தெளிச்சியாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சில பேர் நைட்டில் படுத்துட்டு 1008 கனவு காணுவாங்க, தேவையில்லாத சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பானுங்க. எந்நேரம் எதை யோசிக்கணுமோ அதெல்லாம் யோசிக்காமல் தூக்கத்தில் தான் யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. படுத்த பின்னாடி தான் 12 சிந்தனை வரும். இப்போ அப்படிலாம் இருக்காது, ஒரு முகமாக படுப்பீங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா? அயனசேன போக நல்லாயிருக்கும். சந்தோஷமாக நல்ல இன்பக் கனவுகள் காண்பீங்க. இன்பக் கனவுகளில் ஒருத்தி, அது மாதிரி இன்பக் கனவுகளில் ஒருத்தி வருவா, உங்களுக்கு வேண்டிய பொண்ணு வருவா, உங்களை சந்தோஷப்படுத்தா, ஒரு தேவதை வருவா. சரியா? உங்கள் மனத்துக்கு பிடித்த தேவதை. சில பேர் நைட்டிலலாம் பழைய கனவுல காண்டுட்டு இருப்பாங்க. வயசு 50 இருக்கும், 25-30 வயசில் லவ் பண்ணது, அங்கங்கே சுற்றுனது, போனது, வந்தது, எந்தெந்த விஷயத்தில் தன்னை மறந்து லைத்து இருந்தோமோ அதெல்லாம் நைட்டில் கனவு வரும். எல்லாம் உன் மனசில் தான் அதெல்லாம் இருக்கும். சரியா? எந்த ஒரு மனுஷனுக்கும் உள்ளதான், பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி எந்த ஒரு மனிதனுக்குமே வந்து பாலிய பருவத்தில் செஞ்ச நல்ல விஷயங்கள், பழகின விஷயங்கள், அந்த ஸ்பரிசங்கள், அந்த பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் வந்து நைட்டில் வந்து கனவாக மாறும். அப்படியே கலர் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா? அருமையாக இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அயன போகம் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குது. நல்லா தூங்குங்க, நல்லா எந்திங்க, சந்தோஷமாக இருங்க. ரைட் சார். இதுக்கெல்லாம் யார் சார் முத்தாப்பா இருக்காருன்னா குரு பகவான் தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் அன்றைக்கி அவர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருப்பீங்க. என்றைக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஸ்கிப் ஆகி வந்துட்டேன். ஏன்னா சில விஷயத்தை முன்னாடியே சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன், 12 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இவ்வளோ நேரம் கேட்குறவங்களுக்கு நன்றி. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பதிவை முழுமையாக கேட்குற விருச்சிக ராசினியர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். 26/6/2025 ஆனி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம், குருவாரம், குரு நட்சத்திரம், குரு ஓரை, இரவு 8 to 9 ஒரு பூஜை பண்ணிடுங்க வீட்டில். அன்றைக்கி கிரக அமைப்பு அந்த நேரம் 8:30 மணிக்கு 26/6/2025 8:30 எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, மகர லக்கணம். ராசி வந்து மிதுன ராசி தான், புனர்பூச நட்சத்திரம் தான், நல்ல அமைப்பு தான். சரியா? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு, சூரியன், சந்திரன். ஓரளவு அமாவாசை முடிஞ்சு மறுநாள் தான் பிரதம தீதி தான். 8ஆம் இடம் வளர்த்துருக்கனால நல்லா இருப்பீங்க. ஆள் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அந்நேரம் ஒரு பூஜை பண்ணுங்கள் வீட்டில். என்ன பூஜை சார் அப்படின்னா, வீட்டில் நிறைய பேர் வந்து குரு பகவான் படம் வச்சுருக்கிறாங்க. சில பேர் குரு பகவான் படத்தை வச்சு கும்பிட்றாங்க, சில பேர் தட்சாமூர்த்தி படத்தை வச்சு கும்பிட்றாங்க. இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிவன் படத்தை எடுத்து வச்சுக்கோங்க, சிவபெருமான் படத்தை எடுத்துக்கோங்க, சிவசக்தி படத்தை கூட வச்சுக்கலாம். விநாயகர் படம் இருக்கணும், குலசாமி படம் இருக்கணும். எந்த பூஜை பண்ணாலுமே விநாயகர் படம் இருக்கணும். அதுபோக குலசாமி படமும் இருக்கணும், குலதெய்வத்து படத்தும் இருக்கணும். குலதெய்வம் படம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்க குலதெய்வத்து கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதம் இருக்கணும். பிரசாதம்னா என்ன? விபூதி தான். சில பேர் பிரசாதம்னா சக்கரை பொங்கலை தான் நினச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரசாதம்னா என்னென்ன உண்மையான அர்த்தம் தெரியாது. கோயிலில் கொடுக்குற பிரசாதம் எப்படின்னா, சிவன் கோயிலில் விபூதி கொடுப்பாங்க, பெருமாள் கோயிலில் குங்குமம் கொடுப்பாங்க, துளசி கொடுப்பாங்க. இதுதான் பிரசாதம். இந்த பொங்கல், சக்கரை பொங்கல், புளியோதரை கொடுக்குறதெல்லாம் வேறு, அதெல்லாம் நைவேத்தியம் பண்ண படையல்கள். அது வந்து அதுவும் பிரசாதம் தான், இருந்தாலும் அது அன்னையோட காலியாக போயிடும். சரியா? பூசாரியும் பொங்கச்சோறும் ஒரே நேரத்தில் காலியாக போயிடும். பூசாரியும் கோயிலை பூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவார், பொங்கச்சோறும் காலியாக போயிடும், சட்டியோட காலியாக போயிடும். ஆனால் அந்த பிரசாதம் இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்த குங்குமம், விபூதி, அதை வீட்டில் வந்து வச்சுருக்கணும். குலசாமி படம் வீட்டில் இல்லாதவர்கள் அந்த பிரசாதத்தை, குங்குமத்தை வாங்கி வச்சுருக்கணும். இப்போ குறிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு குலசாமி கருப்பசாமியை வீட்டில் வச்சு கும்பிட மாட்டாங்க. சில வழிபாடு, உருவ வழிபாடு இருக்காது. அதுக்கு என்ன பண்ணோம்னா, கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழம், இல்லைனா அந்த விபூதி, சில பேர் வந்து அந்த இளநீ கூட வாங்கிட்டு வருவாங்க. கோயிலுக்கு கொடுத்து அந்த இளநீ, பூஜை பண்ண இளநீ கூட வீட்டில் வச்சு கும்பிடுவாங்க. சாமி நினைவாக வச்சு கும்பிடுவாங்க. அவர் கொடுத்த அந்த பூவெல்லாம் வாடி போயிடும். விபூதி இருக்கும். விபூதி எந்த காலத்தில் கெட்டு போகாது. சரியா? திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா? அது தினம் அணிந்தால் குணம் இருக்குது தெரியுமா? திருநீர் தாங்க மருந்து.
என்றைக்கு குலசாமி திருநீரை டெய்லி வீட்டில் பூசுறீங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குலசாமி இல்லாதவங்க அந்த குலசாமியுடைய அந்த பிரசாதம் விபூதியை வச்சுக்கோங்க. ஸோ விநாயகர் படம், சிவன் படம், குலசாமி 3 வச்சுக்கிட்டு ஒரு பூஜையை போடுங்க. என்ன பூஜை சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுண்டக்கடலையை அவிச்சுக்கோங்க. சுண்டக்கடலை இருக்குல்ல, கருப்பு வெள்ளை இருக்குது, அதை வந்து அவிச்சு கொஞ்சம் தாளிதம் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு அதெல்லாம் டைம் இல்லையா, வேலைக்கிழமை வேலைக்கு போய்ட்டு வருவேனா, சுண்டக்கடலை வைப்பேனா அப்படின்னு சொல்கிறவங்க 2 கடலை மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க வரும்போதே. ஏன்னா இரவு 8:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் பூஜையை. 8 மணிக்கு ஆரம்பித்து 8:30க்குள்ளே முடிக்கிறது நல்லது. 8 to 9 2 கடலை மிட்டாய், 2 வாழைப்பழம், 2 வெத்தலை, 2 பாக்கு, நான் சொன்ன அந்த அமைப்பு, அந்த பூஜை படங்கள். பூ என்ன சார் அப்படின்னா, சந்தன முல்லை வாங்கி போடுங்க. முல்லைப்பூவில் சந்தன முல்லை இருக்கும், அது வந்து குருவுக்கு ரொம்ப பிடிக்கும், சிவனுக்கும் பிடிக்கும் சந்தன முல்லை. சந்தன முல்லை கிடைக்கலையா அப்படின்னா மல்லிகைப்பூ, பிச்சுப்பூ வாங்கி போடுங்க. நறுமண பூக்கை வாங்கி போடுங்க. செவ்வந்தி பூ போடலாம், கேந்தி பூ போடலாம். கனகாமரம், துளசிலாம் போடாதீங்க. சரியா? சில பேர் கனகாமரம்லாம் போடுவாங்க. சில வீட்டில் பார்த்துருக்கேன், கனகாமரத்தெல்லாம் எடுத்து போட்டால் போட்டு வச்சுருப்பாங்க. கனகாமரம்லாம் போடக்கூடாது, அதில் வாடகை இல்லாத பொருட்கள். அது பார்க்க நல்லாயிருக்கும், நல்லா அந்த சிவப்பு கலரில் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஆனால் கனகாமரம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பூக்களை யூஸ் பண்ணுங்கள். துளசி யூஸ் பண்ணாதீங்க. துளசி வந்து மகாலட்சுமி வழிபாடுக்கும் பெருமாள் வழிபாடுக்கு தான் ரொம்ப முக்கியம். சிவன் வழிபாடுக்கு துளசி கொண்டு போகக்கூடாது. வில்வம் இருந்தால் போடுங்க. வில்வம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு வில்வத்தை வாங்கி வில்வத்தை முன்னாடி போட்டுருங்க, படத்துக்கு முன்னாடி போட்டுருங்க, போதும். சாமியை கும்பிடுங்க, சிவநாமத்தை சொல்லுங்கள். ஆடல் அரிசியை போட்டு, அம்பலவாணனை போட்டு, பொன்னம்பல கூத்தனை போட்டு, தபசியை போட்டு, எமே வர்மனை போட்டு, கல்லால மரத்திலிருந்து அருள் பொருவனை போட்டு. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தட்சிணாமூர்த்தி, குருபாரோட அம்சம் தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. வேதநாயனை உட்காந்துருக்கிறார், தட்சிணாமூர்த்தியாக உட்காந்துருக்கிறாரு. சனாதன முனிவர்களுக்கு அருள் புரிகிறாரு. காலன் என்ற முகிலனை காலில் போட்டு மிதிக்கிறாரு. அவர் ஒரு அரக்கன். தட்சிணாமூர்த்தியை பார்த்தீங்கன்னா காலில் ஒருத்தனை போட்டு மிதித்து வச்சுருப்பார். ஒரு அரக்கன், முகிலன். அவன் என்ன காமம், கோபம், விரோதம், மனிதனுக்கு தேவையில்லாத குணத்தெல்லாம் வச்சிருக்கிறவன் தான் அவன். ஸோ மனிதன் தேவையில்லாத குணத்தெல்லாம் போட்டு மிதிச்சிட்டானா நல்லவனாக ஆயிடுவான், ஞானப்பட்டுருவான், ஞான குருவாயிருவான். அதனால தான் தெற்கு பக்கம் நோக்கி தட்சிணாமூர்த்தி உட்காந்துருக்கிறாரு. கோயிலில் போனீங்கன்னா தெற்கு பக்கம் தான் உட்காந்துருப்பார். ஏன் தெற்கு பக்கம் நோக்கி உட்காந்துருக்காருன்னா, தெற்கு பக்கம் தான் வந்து கெட்டதெல்லாம் இருக்கும். கெட்ட சக்தியெல்லாம் தெற்கு பக்கம் தான் இருக்குது. ஏன்னா தெற்கு திசைக்கு அதிபதி யமன். அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் இழுக்கிறாரு யமன். அந்த பக்கம் போயிடாதீங்க, இந்த பக்கம் வாங்க, தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது அப்படின்னாரு அறிஞர் அண்ணா. ஏன்னா எப்போவுமே வடபுலம் தான் தூக்கி இருக்கும், வடக்கு தான் நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள், திருநெல்வேலியை காட்டிலும் மதுரை நல்லாயிருக்கும், மதுரை காட்டிலும் திருச்சி நல்லாயிருக்கும், திருச்சியை காட்டிலும் சென்னை நல்லாயிருக்கும், சென்னையை காட்டிலும் அங்கிட்டு மேலே போகிற இது நல்லாயிருக்கும். சரியா? ஆந்திரா அப்படி இப்படி போனோம்னா மத்திய பிரதேசம் நல்லாயிருக்கும், ஊபி நல்லாயிருக்கும், அடுத்து டெல்லி தலைநகர் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தோம்னா யூஎஸ் நல்லாயிருக்கும். நமக்கு மேலே நம்மளை காட்டிலும் அமெரிக்காரன் நல்லா இருப்பான். எதுக்கு சொல்ல வரேன்னா, வடக்க போக போக வடபுலம் வாழும். அதான் சொல்லியிருக்கேன், வடக்கு தான் முக்கியமானது இருக்குது. குபேர மூலை வடக்கு தான். பிறகு வடக்கு பக்கம் தான் காந்தமே இருக்குது. சரியா? ஸோ எல்லாமே வடக்கு நோக்கி தான் எல்லாமே பிரபலமாக இருக்குது. சரியா நிலை? சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம், அது வேறு மாதிரி போயிடும். ஸோ வடக்கு வந்து ஒரு சக்தியான அமைப்பாக இருக்குது. இப்போ கூட கோச்சார நிலையில் பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் வடக்கு தான் நல்லா இருக்குது. வடக்கு பக்கம் மீனம் டு மிதுனம் பார்த்தோம்னா சனி பகவான், சுக்கிரன், சூரியன், புதன், குரு 5 கிரகங்கள் வடக்கு பக்கம் இருக்குது. சரியா? தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சூரியன், 8ஆம் இடத்துல புதன், குரு. ஸோ வடப்பக்கம் தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்குது. வடப்பக்கம் தான் வெயிட்டாக இருக்குது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கமெல்லாம் போகாதீங்க, வடக்கு பக்கம் வாங்க, இந்த பக்கம் வாங்க சாமி அப்படின்னு இழுக்கிறாரு. யாரை இழுக்கிறாரு? விருச்சிக ராசி நேரில் இழுக்கிறாரு. அதனால தான் சொல்கிறாங்க, வாழ்ந்துக்கிட்டு வடக்கப்போ தெற்க போகாத. ஒருத்தர் மதுரையில் இருந்தானா அடுத்த பொழப்பு தேடி மெட்ராஸ் தான் போகணும், இல்லைன்னா திருச்சிக்கு போகணும், திருநெல்வேலிக்கு போகக்கூடாது. சரியா? இதெல்லாம் வச்சுக்கணும். நாட்களில் நிறைய இருக்குது. ஜோதிடம்ங்கிறது வேறு, அன்றாட வாழ்க்கைங்கிறது வேறு, யதார்த்தங்கிறது வேறு. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஜோதிடத்தை படிக்கணும், ஜோதிடத்தை கேட்கணும். யதார்த்தத்தை ஒன்றும் தெரியாமல் ஜோதிடம் கேட்டேன், சாமியார் கும்பிட்டேன், கோயிலுக்கு போனேன், அதெல்லாம் நடக்காது. யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து என்றைக்குமே அதில் கரெக்டாக இருக்கணும். யதார்த்தமாக இருந்துட்டோம்னா வெகுஜனத்துக்கு வந்து நம்ம ஆதரவாக இருப்போம். யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு இருந்தோம்னா வெகுஜனத்துக்கு எதிரியாக போயிடுவோம். ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தென்முக கடவுளையும் சொல்லணும். ஆடல் அரசியை போட்டு, அம்பலவாணனை போட்டு, பொன்னம்பல கூத்தனை போட்டு, தபசியை போட்டு, இமய வருமனை போட்டு, கல்லால மரத்தில் இருந்தவனை போட்டு, தட்சிணாமூர்த்தியை போட்டு, தென்முக கடவுளை போற்றி, வேதநாயனை போற்றி, ஜோதிலிங்கமே போற்றி, சுடர்லிங்கமே போற்றி, சுந்தரமாலிங்கமே போற்றி, வைத்தியலிங்கமே போற்றி, சங்கரலிங்கமே போயிட்டு 1008 சுயம்புலிங்கமே போற்றி. இது ஒன்று தான் முக்கியம். ஏன்னா 1008 சுயம்புலிங்கம் இங்கே இருக்குது. சிவனுடைய சுயம்புலிங்கம் 1008 சுயம்புலிங்கம் இங்கே இருக்குது. வைகை ஆற்று முழுக்கவே லிங்கம் தான். வைகை ஆற்றுக்கு போய் ஒரு தடவை வைகை ஆற்றுல இறங்கிட்டு வந்தாலே போதும். சரியா? அழகர் ஆற்றுல வர அன்றைக்கி எல்லோரும் ஆற்றுக்குள்ளே ஏன் இறங்குறாங்கன்னா, அன்றைக்கி வந்து அழகரையும் பார்ப்பாங்க, அன்றைக்கி அங்கே சிவனையும் கும்பிடுவாங்க. ஏன்னா அங்கே ஆற்றுக்குள்ளே ஃபுல்லாக சிவன் தான் இருக்கிறாரு. அந்த ஆற்றுக்குள்ளே ஃபுல்லாக லிங்க வடிவமாக தான் இருக்குது. ஸோ வைகை ஆறு ரொம்ப புனிதமானது, வைகை தண்ணி. அது மாதிரி லிங்க வடிவமாக இருக்கிற சிவனை வந்து நீங்கள் கும்பிட்றீங்க, தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நாமத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்ல தெரியாதவங்க ஓம் குரு பகவானை போற்றி, குரு பரமா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வர, குருதாஸ்தா பரபரமா, தஸ்மைஸ்தி குருவே நமக, குருவை சொல்லுங்கள், தெரிஞ்சதை சொல்லுங்கள்.
சரியா? அறிஞ்சது புரிஞ்சது அறியாதது தெரிஞ்சது தெரியாது புலந்தது புலவாது அனைத்தையும் சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதை சொன்னாலும் நாபிக்கமலத்திலேருந்து சொல்லுங்கள். நாபிக்கமலத்திலேருந்து வந்து உள்மனதாக உள்வாங்கி உங்கள் உதட்டு வழியாக வரணும். சரியா? அந்த சொல்கிற வார்த்தையில் தான் இறைவன் இருக்கிறாரு. சரியா? அதாவது இறைவன் எங்கே இருக்கிறாரா? நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கிறாரு. நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூஜைக்குள்ளே வர பரபரமே. அதனால் அவரை வந்து வெளியே எடுத்து நல்லபடியாக கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூஜையை முடிங்க. கடலை பருப்பு என்னால் செய்ய முடியாதவங்க கடலை மிட்டாய் வாங்கி வைங்க. நெய்வேத்தியத்துக்கு 2 கடலை மிட்டாய் வாங்கி வச்சிங்கன்னா சிறப்பு. கடலை மிட்டாயில் சுக்கரன் இருக்கிறார், குரு இருக்கிறார். 2 கடலை மிட்டாய் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 கடலை மிட்டாய் கொடுப்பேன். அதை நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க. பூஜை முடிஞ்சோடனே வீட்டில் இருக்கிறவங்கள சாப்பிடுங்க. பூஜை பண்ணும்போது கணவன் மனைவி குழந்தையோட சேர்ந்து சாமி கும்பிடுங்க. வீட்டிலே கும்பிடுங்க. வீட்டை வந்து கோயிலாக மாற்றிடுங்க. எந்த அளவுக்கு வீட்டில் பூஜை அதிகமாக பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வீடு வந்து பரிசுத்தமாகும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். தெய்வங்கள்லாம் உங்கள் வீட்டை நோக்கி வரும். சரியா? வண்ணச்சி புத்தி வீட்டுக்குள்ளே வரும். வண்ணத்து பூச்சி வந்து பூஜை அறையில் வட்டமிடுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் கூட அன்றைக்கி என் வீட்டு பூஜை ரூமில் கூட ஒரு வண்ணத்து பூச்சி வந்து வட்டமிட்டுச்சு. வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் போடலாம். ஆனால் சில பேர் அது ஆர்டிஃபிஷியல்மாங்க. அதனால் சில இதை நான் வெளியே சொல்கிறது கிடையாது. ஆனால் உண்மை தான். வீட்டுக்குள்ளே வண்ணத்து பூச்சி வட்டம் மாட்டேனும். வீட்டுக்குள்ளே வண்ணத்து பூச்சி வந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கேயோ நடக்கிற சில சக்திகளை வந்து வண்ணத்து பூச்சி உணர்த்தும். இந்த தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா முதல் வண்ணத்து பூச்சியை தான் கட்டுவாங்க. சரி நேரில் இதெல்லாம் ரொமான்ஸ் அமைப்புகள். இதெல்லாம் சொன்னோம்னா வேறு மாதிரி போயிடும். ஏதோ நீ விருச்சிக ராசி கொஞ்சம் கூடுதலாக பேசுகிற மாதிரி தான் தெரியுது. அந்த வண்ணத்து பூச்சியை பற்றி நிறைய பேசலாம். ஒரு நாள் வண்ணத்து பூச்சியை பற்றி பேசுகிறேன். வண்ணத்து பூச்சிக்குமே ஜோதிடத்துக்கும் கிரகத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. மனித வாழ்க்கைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே வண்ணத்து பூச்சி வந்துச்சுன்னா இறைவனோட அனுக்கிரகம் இருக்குது அர்த்தம். வீட்டுக்குள்ளே பள்ளி இருக்குன்னா இறைவனோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். வீட்டை சுற்றி பசுமாடு அம்மான்னு சத்தம் போட்டாலும் இறைவனோட அனுக்கிரகம் இருக்குன்னு சொல்லலாம். வீட்டை சுற்றி பறவைகள், கிளி, குருவி, காக்கா, புறா, இவங்கெல்லாம் இந்த பறவைகள் வந்தாலுமே இறைவனோட அனுக்கிரகம் வீட்டை சுற்றி இருக்குன்னு அர்த்தம். சரி நேர்களே, அதுபோக வந்து இப்போ விஷ்ணு சக்கரம் வீட்டில் இருக்குது. எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, காலபுருஷ சக்கரத்தின் 4 இடங்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். அதாவது உங்கள் ராசிக்கு 2, 5, 8, 11 இந்த இடமெல்லாம் வந்து விஷ்ணு சக்கரம். காலபுருஷ சக்கரத்தின் 4 கார்னர்கள். அந்த 4 கார்னர் கூடிய கிரகங்கள் ஒன்றா இருக்கிறாங்க. யார் யார்? குருவும் புதனும். தனுசு மீனத்துக்குள்ள குருவும் கன்னி மிதனத்துக்குள்ள புதனும் ஒன்றாகி 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை? 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதான் பெரிய பின்னடைவு. 8ஆம் இடம் இருந்தாலும் என்ன, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தூரதர்ஷ அமைப்பு நல்லாயிருக்கும். ஸோ அந்த விஷ்ணு சக்கரமும் நல்லா வேலை பார்க்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் 26/6/2025 ஆனி மாதம் 12ஆம் தேதி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா, இரவு 8 to 9க்குள்ளே ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். அந்த குரு அருள் திருவருளாக மாறி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்குது. குறிப்பாக நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலன் தான் கிடைக்கும். சரியா? அதனால் மற்ற 10 லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்க கூடுதல் சிறப்பாக பண்ணுங்க. சரி நேர்களே, அதுபோக அன்னைக்கு தேதிக்கு உங்கள் ராசியில் உள்ள 3 நட்சத்திரம் இருக்குல்ல, விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அன்றைக்கி இறைவனோட அருள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு கிரகங்கள் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஆக்டிவ் ஆகும். சரியா? அது இருக்குது, வேத ஜோதிடத்தில் இருக்குது. நான் முந்தி அதுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தேன், வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் போட முடியல. சரியா? நல்ல நாள் போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து சொல்லுவேன் நான், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிரகங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துடைய இது இருக்குன்னு. அப்படி பார்த்தோம்னா இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த சாமியும் சேர்த்து கும்பிட்டுருங்க. பூஜை முடிஞ்ச உடனே அந்த சாமியும் நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா வந்து விசாக நட்சத்திரம், விசாகம் 4ஆம் பாதம். விசாக நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா சனி பகவானுடைய அனுக்கிரகம் இருக்குது. சரியா? சனி பகவான் நல்லாயிருக்கும். ராசிக்கு 3, 4 கூடையவன். நல்ல தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. நல்ல சுகப்படுவீர்கள். தாயாரோட அன்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் பூஜை முடிச்சுட்டு அன்றைக்கி இரவு தூங்க போகும்போது பெருமாளுடைய நாமத்தை சொல்லிட்டு தூங்குங்க. இல்லைனா ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேயருடைய சாலிசா மந்திரம் தான் படிங்க. இல்லைனா ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லுங்கள். ஓம் ஆஞ்சநேயா போற்றி, அனுமந்தா போற்றி, வாயுபுத்திரனை போற்றி, கேசரி மந்தனை போற்றி, ராமபக்தனை போற்றி, ராமதூதனை போற்றி, ருத்ராவதாரமை போற்றி, பஜரங்க பலியை போட்டு, மாருதியை போட்டு, அனுமந்தியா போட்டு, அஞ்சலின் புதல்வனை போற்றி, சிரஞ்சீவியை போட்டு, சஞ்சீவியை போற்றி அப்படின்னு யார் சொல்லணும்? விசாக நட்சத்திரத்துக்காரங்க அன்றைக்கி சொல்லணும். 26/6/2025 தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு படுத்திங்கன்னா சனி பகவானுடைய அனுக்கிரகம் அப்படியே கிடைக்கும். ஏன்னா அன்றைக்கி ஒரு பூஜை வேறு பண்ணுறீங்க. இரவு நேரத்தில் அந்த பகவானை நினச்சிட்டு தூங்குனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அனுசம். அனுசம் நல்ல நட்சத்திரம் தான். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதே பார்க்க வேண்டாம், மேட்சிங்க. அனுசம் வந்து ஒரு முக்கியமான நட்சத்திரம். அனுச நட்சத்திரத்துக்கு எப்படிப்பா இருக்குது அன்றைக்கி 26ஆம் தேதி அப்படி பார்த்தோம்னா, அனுச நட்சத்திரத்துக்கு வந்து அன்றைக்கி ஆதிக்கமுள்ள கிரகம் வந்து கேது. விநாயகர் பெருமானை கும்பிடணும். சரியா? விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு தூங்குங்க.
விநாயக பெருமான் ஓம் கணபதி காத்திரி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவமயம் அருள்மு கற்பவனாக துணை கணபதி காத்திரி ஓம் ஏகதந்த உத்மகி கருதுண்டா தீமகி தந்த மந்த பிரசுதியாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கணபதி நமக விக்னேஸ்வரா போட்டி கணநாதா போட்டி கணபதி காத்திரி போட்டி முக்கள் முதலை போட்டி மூலப்பொருளை போட்டி வேலமுகத்தனை போட்டி வேலவனுக்கு மூத்தவனை போட்டி சித்தி புத்தி விநாயக போட்டி சர்வசக்தி விநாயக போட்டி விநாயகருக்கு முக்கிய பவனை போட்டி வல்லப கணபதியை போட்டி வன்னிபுரத்து கணநாதா போட்டி வளம்பெரு விநாயகா போட்டி சங்கரங்குடி சர்ப்ப விநாயகா போட்டி மூசியவானை போட்டி முதல் பொருளை போட்டி அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லி படுத்தீங்கன்னா அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு அருமருந்தாக இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே தரும். 26/6/2025 அந்த குரு பூஜையை முடிச்சுட்டு இரவு தூங்கும்போது விநாயகருடைய கணபதி காயத்தை சொல்லி தூங்குங்க. நல்ல விதமாக பார்க்கப்படும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசாபதி நடந்தாலும் சரி, சுக்கிர திசையோ சூரிய திசையோ சந்திர திசையோ எந்த திசையோ நடந்தாலும் சரி, எதுவுமே எல்லாமே சரியாகிடும். இருக்கிற பிரச்சனை ரெக்கவரி ஆகும். அதுக்கு ஒரு வழி பிறக்கும். அடுத்து கேட்டைக்கு எப்படி சார் இருக்குது? புதனுடைய நட்சத்திரம். கேட்டைக்கு அன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, கேட்டைக்கு சந்திரன் வரார். அருமையான அமைப்பு. அம்பாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். அம்பாள் மதுரை மீனாட்சி அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். சரியா? மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி. சரியா? மதுரை மீனாட்சியை போற்றி, காஞ்சி காமாட்சியை போற்றி, காசி விசாலாட்சியை போற்றி, திருக்கடவுர் அவராமையன் நெய்யை போற்றி, சீர்காழி திரிபுர சுந்தரியை போற்றி, வைத்தீஸ்வரன் கோயில் தையநகர் நெய்யை போற்றி, நெல்லை காந்திமதி அம்மனை போற்றி, ஆவடப்பாறை கோமதி அம்மனை போற்றி, நித்திய கல்யாணி தாயை போற்றி, மங்கீர்கரசியை போற்றி, வடிவுடி அம்மனை போற்றி அப்படின்னு அந்த அம்பாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். அம்பாள் நாமம் நிறைய இருக்குது. சரியா? அம்பாள் நாமத்தை சொல்லுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் முகூர்த்தம் மாதிரி சூட்சும வழிபாடு. இது தினமும் இருக்குது. தினமும் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே, விசாகத்துக்கும் அனுசத்துக்கும் கேட்டைக்குமே தினமும் சில தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணுறோம்? கிரகத்தின் மூலியமாக வழிபாடு பண்ணுறோம். ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு அதிதெய்வ கிரகங்கள் இருக்குது. அதிதெய்வ தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்றாட பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடும். இதெல்லாம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. இப்போ இந்த மதியம் 2 வீடியோ போடுவேன். அதுக்கு மேலே எனக்கு வேலை ஆயிரும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கோயில் வேலைகள், வெளியே போவேன், பூஜை புனஸ்காரம் இப்படின்னு போயிடும். அதனால் நான் போடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டு கேளுங்க. சார் எங்களுக்கு தினமும் நட்சத்திரத்துக்குள்ளே தெய்வ வழிபாடு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன். சரியா? விருப்பப்பட்டு கேட்கணும். கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தட்டினா தான் திறக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுவேன், நிறைய தகவல்களை சொல்லுவேன். நீங்கள் நல்ல விதமாக வாழலாம். சரியா? வாழ்க்கையில் ஓரளவு பிரச்சனை எல்லாம் போகும். பெரிய கோடீஸ்வரனாக வாங்கி 10 மாடு கட்டடம் கட்டி வாழ்கிறோமோ இல்லையோ, பிரச்சனையெல்லாம் வாழ்ந்துட்டு போகலாம். சரியா? கைக்கு வாங்கி கரெக்டாக இருக்கும். இறைவன் நம்ம கொடுக்கறத கொடுப்பாரு. நம்ம ஜனன ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். சில நேரங்களில் தெய்வத்தை வணங்கிட்டோம்னா, அந்த நேரம் காலம் பார்த்து வணங்கிட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதைத்தான் பஞ்சாங்கம் பாரும்பாங்க. நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, கர்ணம், யோகம் இதெல்லாம் பார்த்து ஒரு காரியத்தை பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணத்துக்கு முகூர்த்தம் கொடுக்குற மாதிரி தான் இப்போ நான் சில நாட்கள் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. சரியா? நேரில் 26/6/2025 8:30 PM. இதுக்கு முன்னாடி போன வீடியோ ஒன்று போட்டேன். வீட்டில் வெங்கடேச பெருமாள் இருக்கிறாருன்னு. அதில் ஒரு டேட் சொல்லியிருந்தேன். மகாலட்சுமி வழிபாடு 13/6/2025 வைகாசி 30 வெள்ளிக்கிழமை, போராட நட்சத்திரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல. அந்த பூஜையும் பண்ணுங்கள். சரியா? அந்த வீடியோ லிங்க் வேணால் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த பூஜையும் பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். அதில் சுக்கிரனுடைய அனுக்கிரம் கிடைக்கும். சரியா? 2 பண்ணிடக்கூடியவன் தன குடும்ப வாக்கு சனாபதி, விரைய சனாபதி. ஸோ இப்படி சில நாட்கள் பார்த்து சில பூஜைகளை வீட்டில் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போயிடும். அங்கிட்டு அடைய வேண்டாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஏனோ அலைகிறா ஞான தங்கமே. எல்லாமே வீட்டில் இருக்குப்பா, இருக்கிற இடத்துல இருக்குது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பூஜை ரூமில் இருக்குது. நீ தான் உட்காரணும். சரியா? ஒரு மனதாக உட்காந்து அந்த பூஜை புனஸ்காரத்தை செஞ்சுட்டு இறைவன் நாமத்தை சொல்லிட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கேயும் ஓட வேண்டாம். அந்த சாமியை பார்க்கணும், அந்த சாமியாரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், எவரையும் பார்க்க வேண்டாம். எல்லாருமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. சரியா? அதைத்தான் வீட்டை கிரகம்ங்கிறாங்க. கிரக பிரவேசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? புதுமனை புகுவிழா. அதைத்தான் கிரக பிரவேசம். கிரகம் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக லாக் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அந்த சக்கரம் இப்போதைக்கு வேலை செய்யுது. விஷ்ணு சக்கரம் வீட்டை சுற்றி இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய பேசலாம். ஆனால் டைம் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நடந்தாலும் 40 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கேன், என்னத்தை பேசினான்னு நிறைய பேர் டயத்தை பார்த்துட்டே போயிடுவாங்க. அதனால் சுருக்கமாக பேசி தொடர்ந்து வீடியோ நிறைய பண்ணுறேன். விட்டுறாதீங்க. குரு பகவானை விட்டுறாதீங்க. இவர் தான் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே. ஸோ அவரை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அவர் வெளியே விட்டுறாதீங்க. அவர் தான் உங்களுக்கு இனிமேல் ராஜயோக பலங்கள்லாம் கொடுப்பாரு. குரு பகவான் அடுத்தடுத்து வருகிற ஆகஸ்ட் 20ஆம் நல்ல பலங்களை கொடுக்குறாரு. ஆகஸ்ட் 20 வரைக்கும் குருவால் நல்ல பலங்களை பெறுறீங்க. ஸோ அவரை நல்லபடியாக போட்டுருங்க, வணங்குங்க, நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசிக்கு விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுபடி வாழ்க, நிறந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.